அவர் ஏதாவது கம்பியெல்லாம் வச்சிருக்காரு, தேவைப்படுமா பாரு. சாவி இந்தாப்பா. இல்லம்மா செஞ்சுமா இத கை வச்சு இத யார் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல பாம்பு தானா? சந்தோஷம். லைட் பிடிங்க. லைட் வரட்டும். ஸ்டிக்கர் உனக்கு தெரியல பாரு. அந்த போய் விக்னேஸ்வரா நல்ல பாம்பு பண்ற, நீ நல்ல பாம்பு பண்ற. கவனமா இரு. என்னாச்சு? இந்த பள்ளியின் விளம்பரத்திற்காக வைக்க பேனர், அந்த பேனல் சீட்ல வந்து அது ஒரு பைப்பு ஸ்கொயர் ராடு, அதுல வந்து இந்த பாம்பு உள்ள நுழைஞ்சிருந்தது. அது நம்மளோட தேடுதலுக்கு பின்னால மெதுவாக அந்த பைப்ல இருந்து வெளியே வந்துருச்சு. இது வந்து நஞ்சுடைய நாகப்பாம்பு. இதை வந்து நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்பு நடக்கும்போது அருகில் இருக்க ஒரு இளைஞர் கேட்கிறார், இந்த யூ மாதிரி டிராயிங் இருக்க தான் நல்ல பாம்பான்னு கேட்கிறார். இத்தனைக்கும் கிராமப்புறத்தில் வசிக்கிறார் அந்த தம்பி. இது என்னன்னா, சில பேர் குட்டி பாம்பு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக கையாளக்கூடும். இதுக்கு நியூரோடாக்சிக் என்ற ஒரு கடுமையான விஷம் உண்டு. இந்த குட்டி பாம்புகள் கூட தாக்கும் போது அதோட நஞ்சு எவ்வளோ செலுத்துறது, இது வந்து டிஃபென்சிவ் அட்டாக்கா இல்லை அட்டாக் பண்ணுற மூடில் பண்ணுதாங்கிறத பெருசாக அதால் அளவிட முடியாது. அப்போது குட்டி பாம்புகளின் கடியம் வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது. நம்ம வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் ஏற்படும். பொதுவாக குட்டி பாம்புன்னு மெத்தனமாக கை வச்சிடக்கூடாது. அதுதான் நம்ம இந்த பதிவில் சொல்ல வேண்டிய முக்கிய செய்தியாக நான் நினைக்கிறேன். போமா போடு 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 போடு. பார்த்தது நீங்க காவனூர்ல இருந்து போன் பண்றீங்க, அங்கதான் இங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சேன் நானு. யாரும் நம்ம ஏரியாவுக்கு சொல்லி அங்க இருந்து போன் பண்றீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் நான் அரக்கோணத்துல வந்து உள்ள போய் நகரேன். வண்டியை பாத்துருப்பாங்க தம்பி, பாத்துட்டு சொல்றாங்க. என்னம்மா நான் அனுப்புவோம், யூடியூப்ல அனுப்புவோம், பாத்துக்கோங்க. அதுல இருந்து பண்ணி கொடுத்து கூகுள்ல போட்டு இது வாங்கி போயிடுவோம். லைட் டைட்ல வச்சு